ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? பாருங்க, அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு பகுதியில் ஒரு மான், அது வயிற்றில் குட்டி மான் இருக்குது. அது ரொம்ப அது அது டெலிவரி ஆகணும். அது ஃபுல் டேர்மில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது அந்த வலியோட பிரசவம் பண்ணணும், அது டெலிவரி ஆகணும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு பாருங்கள். அந்த டைமில் தான் மின்னல் பயங்கரமாக மின்னுது. அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய மின்னல். அதை பார்த்துட்டு என்ன இப்படி மின்னலாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுது. இந்த மான் ரொம்ப பயப்படுது பாருங்கள். அது இந்த மின்னல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போகணுன்னு ஒரு மரத்துக்கு கீழே அது போய் இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த மின்னல் நேராக அது இருக்கிற மரத்துக்கு பக்கத்து மரத்தில் போய் மின்னல் விழுவுது. மின்னல் விழுந்த உடனே அந்த இடம் அப்படியே நெருப்பு பற்றியுது. அந்த நெருப்பு என்ன ஆகுது, காடு ஃபுல்லாக திக்கு திக்கு திக்குன்னு நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ தூரம் எரிஞ்சிட்ருக்கு. உடனே இதை பார்த்துட்டு இந்த மான், சரி நம்ம வேறு சைடு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த வயிற்றில் பிள்ளையோட வேகமாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். இப்படி வேகமாக ஓடிட்டுருக்க டைம் என்ன ஆகுது, ஒரு தண்ணீர் ஓடிட்டுருக்கு. ஒரு ஒரு இது ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு தண்ணி. சரி, இந்த தண்ணி ஓடிட்டுருக்கே, கொஞ்சம் குடிக்கலாம், நாவெலாம் வறண்டு போயிடுச்சு, சரி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு குடிக்குது. இந்த டைம் பார்த்து ஒரு வேடன் என்ன பண்ணுறான், இந்த மான் குடிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மானை பார்த்து குறி வைக்கிறான். இவன் எந்த சைடு இருக்கான், இடது பக்கம். அந்த மானோட இடது பக்கம் லெஃப்ட் சைடு இருந்து அந்த மானை பார்த்து குறி வச்சிட்ருக்கான். அதே சேம் டைம் என்னாச்சு பாருங்கள், இந்த மான் இப்படி பார்த்துட்டு என்னடா இப்படி வேடன் நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கானே அப்படிங்கிற நேரத்தில் ரைட் சைடு சரி அந்த சைடு போகலாம் பார்த்தா அந்த வலது பக்கத்து என்ன வருது, சிங்கம். இந்த சிங்கம் இந்த மானை வேட்டையாடணும்னு சொல்லி டார்கெட் பண்ணி அப்படியே இந்த சிங்கம் எப்போ தாவலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது, இந்த மானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வலி வேறு அதிகமாக இருக்குது. குட்டியை அப்படியே நல்லபடியாக பிரசவிக்கணும். என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அங்கே ஓடிட்டுருக்க ஓடையில் இந்த முதலைங்க நிறையா இருக்குது. எங்கேயுமே தப்பிக்க வழியில். சார் இந்த வார்த்தை கடந்து போயிடலான்னா முதலை என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த முதலையை தாண்டி எப்படி அங்கிட்டு போகிறது, அதுக்கும் வழி இல்லை பாருங்கள். அது கொஞ்சமாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் வரலுது, என்ன பண்ண தெரில, திரும்ப தண்ணி குடிக்குது. அந்த டைமு பாருங்கள், அது அந்த வறட்சியோட அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்குது. ஆண்டவரே, எனக்கு சுற்றி நெருக்கடி ஆண்டவரே, நான் இந்த குழந்தையும் பெற்றெடுக்கணும், நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் தஞ்சம். ஏசப்பா, நான் உண்மை தான் நம்பியிருக்கேன், எனக்கு இதுக்கு வழியை நீங்கள் திறந்து தாங்க. ஒரு சைடு மின்னல் மின்னுது, காட்டில் தீ அனல் கொந்தளிக்குது, காட்டுக்குள்ளேயும் போக முடியாது. ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்தால் ரைட் சைடு சிங்கம் நம்மளை என்ன கவ்வுறதுக்கு ரெடியாக இருக்குது. லெஃப்ட் சைடு ஓடலான்னா அந்த வேடன் என்கிட்ட குறி வச்சிட்ருக்கான் என்னை தாக்குறதுக்கு. சரி, இந்த ஆற்றை கடந்து முன்னாடி இருக்க ஆற்றையாவது கடந்து போகலான்னா முதல்ல இருக்குது. நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், எனக்கு நீங்கள் தான்ப்பா. இந்த குழந்தையோட நான் இப்படி கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, என் சூழ்நிலாம் அரைஞ்சிருக்கீங்க, எனக்கு இதுலேருந்து நீங்கள் தான்ப்பா விடுதலை தர முடியும். அப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. அப்பா, அந்த வேத வசனத்தை ஆண்டவரே நான் நம்புகிறேன்ப்பா. நீங்கள் விடுதலை தருகிற நாயகன், நீங்கள் விடுதலை தருவீங்கன்னு நினச்சி அந்த ஒரு ப்ரேயர் மூடோட அந்த தாகம் நாக்கு வறண்டுருக்கு. அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஆண்டவர் நோக்கி நம்பிட்டுருக்க அந்த சில மணி துளிகள் என்ன ஆகுது நடக்குது, ஒரு மின்னல் வருது. மின்னல் வந்து ஒரு பெரிய அப்படியே அந்த மின்னல் அப்படியே அந்த இடத்துல பரவி அப்படியே ஒரு நிமிஷத்தில் மழை, சரியான கார் மேகம். அந்த பாருங்கள், மேகம் கருகருன்னு சூழ்ந்து வருது. நல்ல ஒரு மழை பெஞ்சதில் இந்த பாருங்கள் அந்த என்ன ஆச்சு, அந்த மின்னல் மின்னுதில் இடிச்சுது. அந்த இடிச்சதில் பாருங்கள், இவன் குறி வச்சான் கரெக்டாக மானுக்கிட்ட, டகான்னு ஒரு இடிச்சதில் அவனுடைய அந்த குறி லைட்டாக தவறிடுச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பானதில் அந்த மானுக்கு வச்ச குறி அதுக்கு பின்னாடி, அது நேர் பின்னாடி இருந்த சிங்கம் எப்போ கவலான்னு நினச்சிட்டு இருக்க சிங்கத்தின் மேலே அந்த குறி பாஞ்சு அங்கே போய் அம்பு பாஞ்சிருச்சு பாருங்கள். அந்த குறி நேராக தவறி
அந்த சிங்கத்து மேலே படவும் சிங்கத்தில் அட்டாக் ஆயிடுச்சு. சிங்கம் தன் மேலே பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உடனே அது என்ன பண்ணுச்சு, அந்த ஆக்ரோஷத்தில் அந்த வேடனை பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் என்ன பண்ணான், ஐயோ சிங்கம் நம்மளை துரத்துதுன்னு அவன் இருக்கிற அம்பெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறான். பின்னாடியே சிங்கம் அந்த வேடனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அந்த இடி இடிச்சது பாருங்க, பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த காட்டில் இருக்க தீயெல்லாம் அணைஞ்சிருச்சு. பார்த்திங்களா, அந்த காட்டு தீ ஆக்ரோஷமாக எரிஞ்சிட்டு இருந்தது, மழை பெஞ்சு எல்லாமே அணைஞ்சிருச்சு. அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அந்த அணைஞ்சு நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ அந்த மான் எங்கிட்டு போகிறது அப்படின்னு தத்தளித்து அது இருந்தது பார்த்திங்களா, அது இருந்த இடத்துலையே ஒரு சேஃபான இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கு இருந்த ஆபத்தெல்லாம் ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே ஆண்டவர் நீக்கி போட்டார். ஏசப்பா விடுதலை கொடுத்ததுனால ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துலையே அது குட்டி அந்த சின்ன அந்த மான் குட்டியை ஈன்றெடுத்தது பாருங்கள். அதுக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த மான் குட்டியை ஈன்றெடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னிச்சு. ஏசப்பா நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. அதன்படி ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்தீங்கப்பா, என் குட்டியும் பாதுகாத்தீங்கப்பா, எனக்கு எதிராக வந்த ஆபத்தெல்லாம் நீக்கி போட்டீங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனே, எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னிச்சு. அல்லேலூயா. இதுலேருந்து குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு என்ன புரியுது, என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன திங்க் பண்ணுறீங்க? அப்போ நம்ம ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆமாம், ஏசப்பா நோக்கி தான் கூப்பிடணும். அதான் வேதவசனத்தில் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு நெருக்கடியான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் நிர்கதியாக இருக்கிறேனே, நான் தனியாக இருக்கிறேனே, நான் யார்கிட்ட போய் எனக்கு கஷ்டத்தை சொல்லுவேன், இதுலேருந்து என்னை யார் விடுவிப்பா, எனக்கு வேறு எதுவுமே உதவி இல்லையே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா ஆபத்து காலத்தில் அவரே தஞ்சம், அவரை பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, என்னை நீ காண்கிற தேவனாக இருக்கீங்க, நீங்கள் என்னை விடுவிக்கிறீங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நன்றி இயேசுவேன்னு சொல்லி அந்த நெருக்கடி நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் தடையெல்லாம் நீக்கி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் அதன்படி நீங்கள் செய்வீங்களா? ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன் உங்கள் கூடவே உங்கள் அருகிலே இருக்கிறார். ஓகேவா சில்ட்ரன்? நீங்கள் அதுபடி செய்வீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடி, துன்பங்கள், கஷ்டங்கள், என்ன இடர்பாடுகள் வந்தாலும் நம்மளை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஓகே சில்ட்ரன், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். பாய்.